Wish you a happy Diwali. Hi மக்கள், வெல்கம் டு அவர் சேனல் நர்சரி லுக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு வந்து முருகர் கோயிலுக்கு போய் பார்க்கணும். புத்துமலை முருகன் கோயிலுக்கு. ஸோ வண்டியில் போல பஸ்ஸில் தான் கிளம்புறோம். வாங்க எல்லாரும் வந்து போய் சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அம்மாவையும் கூட்டிட்டு போகலான்னு கேட்டீங்க. அதனால அம்மா அவங்களுக்கு தெரியும். ஐயோ நான் கூட எதுவும் சொல்ல வரேன்னு எப்படி பாருங்க அறிவா சர்வேஸ். நீ என்ன பட்டாசு வாங்கி எடுக்கிறியா? சரி வாங்க, தீபாவளிக்கு இன்னும் ஒரு பட்டாசு கூட இருக்கு. சரி அப்ப வெடிப்பா. சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து நாங்கள் பஸ்ஸில் தான் கிளம்புறோம். முத்துமலை முருகன் கோயில் வாழப்பாடி தாண்டி புத்திரங்கவுண்டம் பாளையத்தில் கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ காலையில் கிளம்பும்போது பைக்கில் கிளம்பலாமான்னு யோசித்தோம். ஏன்னா தீபாவளி நாள்லையுமே மழை, சரியான மழை. காலையிலையும் அப்படி தான் இருந்தது. காலையில் ஆனால் வெயிலாக இருந்துச்சு. சரி வண்டியில் போனால் போயிட்டு உடனே கிளம்பணும் மழை வர்றதுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டு சரி பஸ்லேயே கிளம்பலான்ட்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறிட்டோம். டிக்கெட் 2 பெரியவங்களுக்கு குட்டி பையனையும் சேர்த்து 88 ரூபா. பஸ் வந்து கள்ளக்குறிச்சி பஸ் ஏறிருக்கோம். இந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முருகன் கோயில்கிட்ட ஸ்டாப் நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு கரெக்டாக அந்த பைபாஸில் வந்து கோயிலுக்கு உள்ள நடந்துடலாம். ஏன்னா மதியத்து மேலாம் வந்து மழை வந்துடுது. ஸோ அதனால் பஸ்ஸில் தான் போகிறேன். ரொம்ப பரவாயில்லைங்க. கோயில் வாசல்லே பஸ் நிறுத்துறாங்க. இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள நடந்தாவே கோயில் போயிடலாம். முத்துமலை முருகன் கோயில் வந்தாச்சு. பஸ் ஸ்டாப் வந்து இங்கே தான், இந்த இடத்துல நிறுத்துறாங்க. இறங்கினா நம்ம அப்படியே கோயிலுக்கு உள்ள நடந்து போயிடலாம். கூட்டம் சரியான கூட்டம். நீங்களாம் வந்து தீபாவளி டைமுங்கிறதுனால நல்லா வேன்ல இருந்து பைக்கு, காரு அப்படின்னு போயே இருக்காங்க. சாமி தரிசனத்துக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல. முருகா, இது பார்த்தீங்கன்னா தினசரி சுங்க வசூல் கட்டணம் விதம். இது ஓரமாடி என்ன இது சுங்க வசூல் கட்டணம்னா இங்கே கோயிலுக்குள்ளே போகிறதுக்கா? ஸோ ஏரியாலே வந்து செம்ம டெவலப்மெண்ட். இந்த பக்கம் கடை பாருங்க, எவ்வளோ கடை. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். நடுவில் கூட ஒரு டைம் வர்றதுக்கு போன வருஷம் வந்தது. 1 வருஷம் ஆயிடுச்சு. நீ வந்து இல்லை ஒரு டைம் அதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இதுதான் என்ட்ரன்ஸ். பழம் பாருங்க, ஒரு பழம் 2 ரூபான்னு போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸே இந்த கடை இருக்குது. ஸோ ஒரு பழம் சாப்பிட்டு பார்ப்போம். 2 ரூபானா ரேட் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இங்கே தான் நிறுத்துறாங்க. பஸ்ஸு எப்படியே இறங்கி உள்ள கோயிலுக்கு நடந்தே வரலாம். பாருங்க, இலவச கார். அப்புறம் இங்கே வந்து பைக் நிறுத்திக்கலாம். இதனால கார் பார்க்கிங் ஃப்ரீ தான். கோயில் நிர்வாகத்தால் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கோயிலுக்கு நாங்கள் போகும்போது கூட யோசிக்கலைங்க. எங்கள் கையால் முருகருக்கு வந்து பன்னீர் அபிஷேகத்துக்கு பன்னீர் வேலுக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு போய் தான் வந்து அங்கே இடத்துல பார்த்தோம். பன்னீர் அபிஷேகம் வந்து முருகருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனோட டீட்டெயில் வந்து என்னங்கிறது இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். கோயிலில் வர 26, 27, 28 3 நாளும் வந்து சிறப்பான அபிஷேகம், அன்னதானம் எல்லாமே இருக்குது. என்ன காரணம்னா சூரசம்ஹாரம் 27ஆம் தேதி, அதை தொடர்ந்து 28ஆம் தேதி சாமி கல்யாணம். ஸோ அதோட நிகழ்ச்சி நிரல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து எல்லோரும் பாருங்கள். கோயிலில் தீபாவளி டைமுங்கிறதுனால கூட்டம் வந்து இருந்தது. சாயந்தரம் ஆக கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. சரி முருகருக்கு வந்து இன்றைக்கி நெய் விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலையில் நெய் விளக்குக்கு முன்னாடி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கடையில் தான் கேட்டோம், அக்கா முருகருக்கு வந்து மேலே அபிஷேகம் பண்ணுறது கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அது எவ்வளோ நேரம் வரைக்கும்க்கா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லைப்பா சாயந்தரம் வரைக்கும், ஈவினிங் வரைக்குமே கோயில் நடசாத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் வரைக்குமே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி உள்ளே போய் கேளுங்க, ஆஃபீஸில் கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அதனால் சரி அவங்கள்ட்டே வந்து விளக்கும் வாங்கிட்டு, விளக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டம் வந்து 50 ரூபா சொன்னாங்க. அதுலேயே அவங்கள்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு உண்டான கூடையும் இருக்குது. அதில் தேங்காய் பழத்தட்டம் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம விளக்கு மட்டும் வாங்கிட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலோட கிழக்கு வாசலுக்கு கோபுர பணி நடந்துகிட்ருக்கு. பார்க்குறதுக்கே இந்த கோயில் பார்க்கும்போது எனக்கு மலேசியாவில் 10 மலை முருகன் கோயில்னு சொல்லுவாங்கள்ல, 10 டெம்பிள், அந்த முருகன் கோயில் மாதிரியே இருக்குது. முருகரோட பிரம்மாண்டமான வேலுக்கு நாங்கள் இன்றைக்கி பன்னீர் அபிஷேகம் பண்ண போகிறோம்.
முருகருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வசதியும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ உயரத்துக்கு மேலே போய் முருகருக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். எங்களுக்கே ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நாங்கள் இப்படி பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது, ஆனால் பண்ணுறோம். முருகர் காலடியிலே இருக்கோம். முருகருக்கு வந்து இப்போ வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஆகுதுங்கிறது சொல்கிறேன். முறை வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கும் மேலே லிஃப்ட்டில் எழுதி பார்க்கலான்னு இருக்கோம். முருகர் ஆரம்பிச்சா இன்றைக்கே வந்து அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறாங்க. நான் வீடியோ எடுக்க அலோடான்னு தெரியல. ஸோ விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இடம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீளமாக எல்லோரும் விளக்கு வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. வெத்தலையில் வந்து விளக்கு ஏற்றுனா முருகர் வந்து கேட்டதை உடனே வரமாக கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெத்தலை தீபம் ஏற்றுறாங்க. நெய் விளக்கு, வெத்தலையில் வந்து நெய் விளக்கு 6 விளக்கு ஏற்றணும். ஸோ நாமளும் வந்து நெய் விளக்கு வாங்கியிருக்கோம். ஸோ தீபம் ஏற்றிட்டு கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்ன வந்ததுனால வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ். அது மாதிரி க்யூ எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க சாமி இங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு. முருகருக்கு வந்து இங்கே மேலே ஏறி பார்க்குறதா இருந்தால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு, அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அங்கே போகணும் மேலே. கோயிலோட வளாகம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அமைப்பில் அமைஞ்சிருக்கு. மேலே முருகர் பார்த்திங்கன்னா 146 அடி உயரத்தில் முருகர் வந்து அமைஞ்சிருக்காரு. முருகரோட கீழே வந்து பார்த்திங்கன்னா மூலவர் சிலையும் இருக்குது. அப்புறம் பின்னாடி முருகருக்கு பின்னாடி வந்து ஒரு மலை இருக்குது. அங்கே மலையிலையும் பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார். ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரம்மியமாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக. அதான் அன்றைக்கி போயிருந்தப்போ வெயிலும் இல்லை, அந்த இடத்துலையே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கோயிலை வந்து நிர்வகித்தவர் வந்து ஐயா என் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர். அவர் மலேசியாவில் இருக்க பட்டுக்கேவ் முருகன் டெம்பிள் மாதிரியே நம்ம ஊரில் நம் மக்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும், எல்லாருமே வந்து மலேசியாவுக்கு போய் தரிசிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவரோட இடத்துல 2006 இந்த முயற்சி எடுத்து 2022 முருகருக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. இந்த கோயிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் சிறப்பான அபிஷேகம். முருகருக்கு வந்து தீபாராதனை. முருகருக்கு மேலே அபிஷேகம் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம முருகரோட பன்னீர் அபிஷேகத்துக்கு புக் பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒரு ஆளுக்கு வந்து 250 ரூபா மாலை கொடுக்குறாங்க. அது மாலையை வாங்கிட்டு போய் நம்ம அந்த கலசத்தில் வச்சு, கலசம் வந்து பார்த்திங்கன்னா கீழே பன்னீர் இருக்கும். அந்த பன்னீர் கலசத்தில் மேலே தேங்காய் வச்சு அது தேங்காய்க்கு மேலே அந்த மாலையை போட்டு வைக்கிறாங்க பூஜை முடிகிற வரைக்கும். இங்கே தான் இந்த இடம் காட்டியிருக்கிறது தான் ஆஃபீஸு. பெரியவங்களுக்கு அந்த இதில் உட்கார்றவங்களுக்கு 250 ரூபாங்கிறது ஒரு 250 ரூபாய்க்கு அந்த மாலை கொடுக்குறாங்க. இந்த மாலை வந்து சின்ன பசங்களுக்கு வேணாம், பெரியவங்களுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா அந்த 250 ரூபாய்க்கு கொடுத்து இந்த மாலை ஒவ்வொருத்தருக்கும் வாங்கிட்டு 150 ரூபா பார்த்திங்கன்னா மேலே போய் பார்க்குறதுக்கு இந்த சின்ன பசங்களுக்கு வாங்குவாங்க. இல்லை நாங்கள் வந்து மேலே போய் சாமி லிஃப்ட்டில் போய் தரிசிக்கணும் அப்படின்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் 150 ரூபா. இந்த மாதிரி உட்கார வச்சு நம்ம இந்த மாலை இதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு மேலே லிஃப்ட்டில் போய் சாமி நல்லா பக்கத்துலேருந்து தரிசித்து அப்புறம் கீழே வந்து மூலவரையும் வந்து பக்கமாக போய் தரிசிக்கலாம். 250 ரூபா கொடுக்கறதுக்கு ஒரு மாலை அந்த பிரசாத பை கிடைக்கும். நிறைய கோயில்கள் இருந்தாலும் சுவாமி அதிகமானது தாவணினாலே மாதம் எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. தாவணி எடுத்து வந்தால் நம்ம பிரயோகத்தை மாற்றணும். பூஜைனால் பாவனைகளை தீர்க்கும், தீராத கஷ்டங்களை தீர்க்கும், பகைவர்களை அழிக்கும், பக்தர்களை காத்து ரசிக்கும், வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்கும். முத்துமலை முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த தாவணி பூஜையாகும். அப்பேற்பட்ட தாவணி பூஜையை நீங்க முன்னணிகளாக பண்ண எந்த ஆயத்திலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பாக நம்ம முத்துமலையிலே மண்ணை எடுத்து நம்பிக்கோடு வருகின்ற உங்களில் உங்கள் வாழ்விலே தீராத கஷ்டங்கள் யாரும் தீரணும், உங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் சுவாமி நல்ல முறையிலே அனுகிரகம் சொல்லி உங்கள் கைகளாலேயே சுவாமியுடைய நம்பிக்கைக்கு பன்னீர் கலசம் செய்கின்ற ஒரு சிறப்பு வழிபாடு. இது போன்ற புதிய முறைகளை எல்லாம் கைய முறையிலே வகுத்து மக்களுக்காக இருக்கிறார்கள். நம்முடைய கோவில் தலைவர் ராசனை ஸ்ரீதையா அவர்கள் ஐயா அவர்களும் நம் குடும்பத்தார் வாழ்கிற எல்லா வளங்களையும் வளங்களை பெற்று
நீரோடு வாழ வேண்டும். இது போன்ற புண்ணிய காரியங்கள் இன்னும் நிறைய நிறைய செய்யணும். உங்க வேண்டுதல் யாரும் ரொம்ப சீக்கிரத்தில் நல்ல முறையில் சுவாமி உங்களுக்கு அருள்வாளிக்கு வேண்டி பிரார்த்தனையோடு இருக்கக்கூடிய நம்ம ஆலயத்தில் சர்வ சங்கடங்களை போகக்கூடிய சங்கர மகாகணபதி விநாயகர் பெருமான பக்தியோடு பிரார்த்தனை பண்ணிட்டு 5 முறை பிள்ளையார் கொடுத்தீங்க. श्री पार्वती மனதிலே 9 முறை ஓம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஓம் எடுத்துட்டு இருக்கேன். போ போ. ஏற்கனவே நம்ம கூட்டிகிட்டு போய் கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தீபாராதனை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட்டில் ஏறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஆட்டிருக்கு இறங்குனா நம்ம இங்கே வந்து முருகரோட பாதத்தை தரிசிச்சுட்டு அங்கேருந்து அடுத்து லிஃப்ட்டில் திரும்ப மேலே ஏறி முருகரோட வேலுக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற போகிறோம். ஸோ முருகரை வந்து பாதத்தை நல்லா தொட்டு வணங்கிட்டு அதான் ஒரு இடத்துல அந்த பேனர் வச்சுருந்தாங்க, முருகனோட பாதத்தில் நம்ம தலையை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தலைவிதியே மாறிடும் அப்படின்னு, எல்லாமே அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி அந்த போர்டு இருந்தது. நான் அதுக்கு வந்து படிக்கல, நான் அதுக்கு முன்னாடியே வந்து போய் கால் நல்லா தொட்டு கும்பிட்டு தலையை வச்சு வணங்கிட்டு தான் வந்தேன். இந்த அனுபவமே வந்து ஒரு மெய் இழுக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைச்சதே ஒரு பெரிய விஷயங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ முருகரை வந்து நல்லா தொட்டு வணங்கிட்டு மேலே அடுத்து வந்து லிஃப்ட்டில் ஏற போகிறோம். ஸோ பன்னீர் பார்த்திங்கன்னா இந்த குடம் ஃபுல்லாகவே பன்னீர் கொடுத்துருக்காங்க, சுத்தமான பன்னீர். அப்புறம் தேங்காய், இதுக்கு மேலே தான் வந்து அந்த கழுத்துக்கு மாலை மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாலை இதில் வச்சு தான் பூஜை பண்ணி தராங்க. அவங்களே வந்து மாலையை போட்டு விட்றாங்க. லேடிஸாக இருந்தால் அவங்க கையில் கொடுத்துறாங்க, லேடிஸ் வந்து அவங்களே போட்டுக்கணும். ஸோ முருகரோட பாதத்தை நல்லா தொட்டு வணங்கிட்டோம். ஸோ 140 அடி உயரத்துக்கு மேலே இப்போ இருக்கோம் முருகரோட வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இங்கேருந்து ஊற்றுறோம் அப்படின்னா அந்த பன்னீர் வந்து நேராக வேலுக்கு போயிடுது. அந்த வேல் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த வேல். என்ன காரணம்னா
முருகரோட ஆறுபடை வீட்லேயும் வச்சு அந்த வேலை வந்து பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த வேலுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறது ஆறுபடை வீட்டில் இருக்க முருகனோட வேலுக்கும் அபிஷேகம் பண்ணுற மாதிரி. ஓம் முருகா போற்றி. அதனால் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு வந்து முருகனுக்கு வேலு அபிஷேகம் பண்ணி பிரசாதத்தையும் கொடுத்துருக்காங்க. முருகருக்கு தெளிச்சா அந்த அபிஷேக தீர்த்தம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. 2023 வருஷம் வைகாசி விசாகம் அன்றைக்கி மதியம் 1 மணிக்கு கரெக்டாக கோயில் முருகர் சிலைக்கு மேலே ஒளிவட்ட தெரிஞ்சதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் அங்கே நம்ம மேலே ஏறி லிஃப்ட்டில் பார்க்கும்போது நேராக வந்து முருகரோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவம் தெரியும். அந்த மலையெல்லாம் வரிசையாக பார்க்கும்போது முருகரோட உருவம் தெரியும். அது லிஃப்ட்டில் இருந்து பார்த்தாலும் தெரியும். முருகருக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு மேலே ஏறி பார்த்தாலும் தெரியும். வாங்க அந்த மலைக்கு மேலே ஏறி பார்ப்போம். இந்த மாதிரி கோயிலுக்கு பின்னாடி வந்து மலை தெரியும் பாருங்கள். அந்த மலைக்கு வந்து நான் ஏறினதே கிடையாது இது வரைக்கும். சர்வேஸை வந்து அவன்கிட்ட சொன்னேன், பின்னாடி மலை இருக்குடா, வந்து கூட வரியா போகலாம் அப்படின்னு. உடனே போகலான்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் வந்து கோயிலில் வந்து பன்னீர் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு கீழே சாமிலாம் கும்பிட்டு வரும்போது கிட்டத்தட்ட மணி 2 மணி 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 3 மணி ஆகிடுச்சு. சரி, சர்வேஷனுக்கு லைட்டாக பசிக்க ஆரம்பித்தோன்னே சரி வா ஏதோ சாப்பிட்டுட்டு வந்து மலை ஏறலான்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது 4:30 மணி இருக்கும். 4:30 5 மணியே கூட ஆகிடுச்சு. மேகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருட்ட ஆரம்பிச்சது. மழை வர மாதிரி இருந்தது. சரி இருந்தாலும் வந்து சர்வேஷன்ட்ட சொல்லிட்டோம், சரி மலை ஏறி அவன்கிட்ட மேலே ஏறி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து மலை ஏறுறதுக்கு சொல்லியிருந்தோம். கோயிலுக்கு அப்படியே வந்து பின்னாடியே வந்து முருகர் சிலைக்கு பின்னாடி தான் அந்த மலை. கோயிலோட இந்த நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா மலைக்கு ஏறுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க கோயிலோட காம்பவுண்ட்லேருந்து. நீங்கள் அதிலேருந்து மேலே ஏறுறீங்க அப்படின்னா ஒரு 200-300 அடி உயரம் இருக்கும் மலை. ஸோ அந்தளவுக்கு உயரம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பாதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கல் மண்ணாக தான் இருக்கும். பாதை வந்து படிப்பாதை கிடையாது. மலையில் ஏறுற மாதிரி தான். கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. மழை ஆனால் நல்லா மழை பெய்யறப்போ மலையில் ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. ஸோ முருகரை நல்லா வேண்டிட்டோம். அடுத்து வந்து மலை ஏறுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். படியை அந்த பாதையை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே கல், பெரிய பெரிய பாறை. ஏறுற இடம் எல்லாமே இப்படி தான் இருக்கும், குண்டு குழியமாக தான் இருக்கும். ஆனால் ஏறிடலாம் சின்ன பசங்க பெரியவங்கன்னு. ஆனால் பொறுமையாக ஏறணும், ஏன்னா சறுக்குது. இன்னும் மழை பெய்யறப்போ இறங்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப வழுக்கலாக இருக்குது அந்த இடம். ஸோ அதனால் ஏறுறவங்க பார்த்து பொறுமையாக ஏறுங்க. சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப சின்ன குட்டி குழந்தைங்கள வச்சுட்டு ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ சர்வேஷனே வந்து கூட வந்திருந்தான். அவனை வந்து பிடிச்சி ஒவ்வொரு இடமா ஏற்றுறதுக்குள்ளே அவன் வேகத்துக்கு வந்து நம்ம அவனை பொறுமையாக தான் ஏற்ற வேண்டியது இருக்குது. இல்லைனா வேகமாக ஏறி அங்கங்கே காலை வைக்கிறான். அவனை ஒரு கையில் பிடிச்சிட்டு தான் அப்புறம் மேலே ஏறணும். ரொம்ப செங்குத்தாக இருக்குது மலை. ஆனால் மலைக்கு மேலே ஏறினீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குது. முருகர் வந்து இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போதும் முருகருக்கு அந்த படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு முருகர் அமைப்பு இருக்கும் அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது. அந்த இதையும் வந்து நீங்கள் இந்த மலைக்கு மேலே ஏறி பார்க்கும்போது சூப்பராக தெரியும். ஸோ நான் இவ்வளோ நாளாக வந்து இந்த மலைக்கு வந்து நம்ம மேலே ஏறி பார்க்கணும் அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா இப்போ தான் சர்வேஷனை கூப்பிட்டு போனோன்னே தோணுச்சு. ஸோ அவனும் இந்த இடத்த வந்து சூப்பராக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் இதுதான் ஃபஸ்ட் டைமு மேலே வந்து மலைக்கு மேலே இந்த மாதிரி ஏறி ஒரு கோயிலில் சாமி கும்பிட்றது. மேலே இங்கேயும் முருகர் கோயில் இருக்குது. இந்த இடம் வந்து முருகர் கோயில். மேலேயும் வந்து கடைங்கெல்லாம் 2 கடை இருக்குது. ஆனால் குரங்கு மேலே இங்கேயும் இருக்க மாட்டிருக்கு. நாங்கள் ஏறி இங்கே எல்லாம் சுற்றி பார்க்குற வரைக்கும் குரங்கு பரவாயில்ல பார்க்கல. ஏன்னா குரங்கை பார்த்துட்டு தான் சர்வேஷன் வந்து அந்த இடத்துல நிற்கவே மாட்டான். வாங்கப்பா போகலான்னு சொல்லி ஒரு வழி பண்ணியிருப்பான். ஆனால் சூப்பரான இடங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருக்குங்க. மலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 அடி உயரம் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் மேலே ஏறிட்டோம். என்ன பாதை வந்து எடுத்து போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா கல் ஜல்லிலாம் இருக்கனால பசங்க ஏறிடலாம். சின்ன பசங்களுக்கும் லேடிஸ்க்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் அடுத்த டைம் வரும்போது கோயில் நிர்வாகத்தை சார்பில் படி போட்டாங்கனாலும் பரவாயில்ல. மலைக்கு உச்சியில் வந்திருக்கோம். கீழே வந்து மலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாறை தான். எவ்வளோ உயரத்தில் வந்துருக்கு. பட் அப்படி நின்றா பட் அப்படி நின்றுப்பா. சூப்பராக இருக்கு. மழை தான் நீங்கள் வரல, அதிசயமாக இருக்கு. சூப்பரா இருக்கா? எடுத்து நல்லபடியாக வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி இந்த மண்டபத்தில் வந்து உட்காந்தது தான்.
எவ்வளோ பெரிய ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. மழை அப்படியே சரியான மழை, ஒரு அரை மணி நேரம் நல்லா மழை பெஞ்சுது. சரி கோயிலே அப்படியே உட்காந்துட்டோம். ஒரு 6 மணிக்கு நல்லா சாமி பாட்டு போட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்து ஒரு கோயிலெலாம் போய் சாமி நல்லா கும்பிட்டு 6 மணிக்கு அந்த தீபாராதனை காட்டினாங்க. நம்ம கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கோயிலில் அந்த கொடிமரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சாமி வந்து நல்லா தெரிவார். அதே மாதிரி இந்த கோயிலில் கொடிமரத்துலேருந்து பார்க்கும்போது மூலவர் நல்லா வந்து நம்மளுக்கு காட்சி தராரு. முருகரை நல்லா வணங்கிட்டு, முருகா இன்றைக்கி வந்து எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புனோம். இங்கேருந்து நம்ம எப்படின்னா முன்னாடி மெயின் ரோடுக்கு திரும்ப நடந்து வந்து ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடில் போயிட்டு சேலத்துக்கு பஸ் ஏறினோம். பரவாயில்ல, பஸ்ஸு நிறையா பஸ் வருதுங்க. எல்லா பஸ்ஸுமே ஓரளவுக்கு நடத்தி நிற்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி வந்தோம். வரும்போது வந்து 105 ரூபா டிக்கெட்டு. இது மப்சல் பஸ்ஸுங்கனால டிக்கெட் ரேட் அதிகம். சேலம் வந்தாச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.